நமது பாரதம் மற்ற நாடுகளைப் போல அல்ல. நமது பாரதம் பழங்காலந்தொட்டு மிகப்பெரிய அறிவியலை உள்ளடக்கி வைத்துள்ளது. அது நிறைய பேரால் மறைக்கப்பட்டுள்ளது. பல ரகசியங்கள், பல உண்மைகள் நமது பாரதத்தில் உள்ளன. அதில் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Here Mahabharata is very famous. எல்லாரும் மகாபாரதத்தை they are seeing as a story, but Mahabharata is not story. Our human anatomy, நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகங்களையும், நம்ம மூளையில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் கூறு போட்டு அதனுடைய கேரக்டர், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய லைஃப், எவ்வளோ காலம், எல்லாத்தையுமே மகாபாரதத்தில் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும், ஃபார் எக்ஸாம்பிள் திருதாட்சன், இன் அவர் பிரெயின் தலாமஸ், ஹைப்போதலமஸ், இன் அவர் பிரெயினில் ஹைப்போதலமஸ். பட் ஹியர் பாண்டு, வி யூஸ் டு சே அங்கதேசத்து ராஜா கர்ணன். ஸோ ஸ்கின், இந்த மாதிரி உள்ள ட்ரமாண்டஸ் இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக நம்ம பேச போகிறோம். அடுத்து இந்த நம்ம நாட்டில் ஒரு மேஜிக் பண்ணுவாங்க, படம் வரைஞ்சி ஸ்ரீ சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ சக்கரம் இஸ் எ நாட் ட்ராயிங் மேப். த ஸ்ரீ சக்கரா இஸ் த ரியல், த ட்ரூ ஃபார்மட் ஆஃப் த யூனிவர்ஸ். நம்ம அந்த பிரபஞ்சத்துடைய அமைப்பே முழுமையாக அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருக்குது. ஸ்ரீ சக்கரங்கிறது ஒரு சாராரோ ஒரு குறிப்பிட்ட மக்களோ யூஸ் பண்ணுறது எல்லாருக்காகவும், இந்த உலகத்துக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ஃபார்மட், அதுதான் ஸ்ரீ சக்கரம். அடுத்து அணு தியரியை பற்றி இந்த வேர்ல்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் ட்ரூ ஆட்டம் தியரி. It is a breaking of the particle. That broken particle, how it's working, about that only that science is saying. But is a true atom structure, true atom movement, actually what is atom? இது எல்லாத்தையுமே நாங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஜோதிடம் போய் ஜோதிடம் பலன் தராது, சொல்கிறோம் அப்படியெல்லாம். வாட் இஸ் ஜோதிடம்? அதை பற்றி அனைத்து விஷயங்களையுமே புட்டு புட்டு வைக்க போகும். ஆல்மோஸ்ட் இதுக்கு அடுத்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சித்த வேதம் தான் ஆதி வேதம். மதம் என்பது கிடையாது. மதம்னு சொன்னால் அது தப்பு. சித்த வேதம், சித்த வேதம்னா சித்தம்னா நம்ம தான் சித்தம். நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிகிறது தான் மற்ற விஷயம். இந்த சித்த வேதத்தில் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாதம் பித்தம் கபம் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா வியாதிகளுமே அக்காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 3 நாடிலேயே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இதை தான் சைனீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பயன்படுத்தினாங்க. நம்ம நாட்டில் போன மக்கள் அங்கேயும் சொல்லி கொடுத்து அவங்க அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அதை அக்குபஞ்சராக மாற்றினாங்க. சித்த வேதம் நம்ம அதனுடைய சீக்ரெட் ரகசியங்கள், அதாவது அக்குபஞ்சரோட சீக்ரெட் சித்த வேதம். சித்த வேதத்தோட சீக்ரெட்ஸ் என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி முடியுது. அது மட்டும் இல்லை, சித்த வேதத்தில் வர்மா எப்படி வேலை செய்யுது, மீதி எல்லாம் நம்ம உடல் கூறுகளை எப்படி வேலை செய்யுது, அனைத்தையுமே இதில் பேசப்படும். இட்ஸ் ஏ வெரி பிக் டாபிக். நார்மல் டாபிக் அல்ல. நாங்கள் இதெல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு யூனியன் ஆக்கி ஒரே கோர்ஸில் இட்ஸ் சக்கரா அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஆட்டம் டு யூனிவர்ஸ். ஏன்னா இதில் மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அக்குபஞ்சர் ஆக்கிறது அப்படின்னு இல்லை. அக்குபஞ்சர் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள நம்ம அதை பண்ணிக்கலாம். ஆனால் அவனுடைய எண்டு
அதை படிக்கிறோடைய எண்டு ஒன்றும் அவன் ஞானியாக இருக்கும், இல்லை அவன் சயின்டிஸ்டாக இருக்கும். இது எங்களுடைய பேஸு. இதில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் அந்த நாலேஜுடைய லெவலே வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு இந்த இதுக்காக வேண்டி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தை ஞான வழியிலையும் இன்னர் ஜெர்னிலையும் கழித்து ஒன்றோட ஒன்று ஒரு உண்மைகளை வாங்கி நம்ம யூனிவர்ஸுடைய ஃபார்மெட்டை ஷார்ட்டாக 4 ஃபார்மெட்டில் அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குங்கிறது அணுவிலேருந்து நம்ம உடம்பு எப்படி இயங்குறதுங்கிறதையும் ஒவ்வொரு தேரியும் அணுக்குள்ளேருந்து எப்படி வருதுங்கிறதையும் தெளிவாக இந்த கோர்ஸில் நாங்கள் சொல்ல போகிறோம். இதுக்கு தான் சக்கராக்கு பஞ்சன்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை வச்சுருக்குறோம். இதை நாங்கள் ஜூமில் இப்போதைக்கு எடுக்க போகிறோம். மாதம் ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுடைய ஒப்பீனியன் பேரில் நேரடி கிளாஸுகள் நடைபெறும். மீதி எல்லாமே ஜூமில் தான் நடைபெறும், வாரத்தில் ஒரு நாள். அந்த ஏற்கனவே படித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா they are doing very good meditation. ஸோ நிறைய பேர் இப்போ குழந்தைங்க இப்போவே ஹவு டு லிவ், எப்படி இந்த யூனிவர்ஸ்குள்ளே வாழ்கிறது, எப்படி போகிறதுங்கிறது உண்மையான பார்த்து தெரிஞ்சுருக்கிறாங்க நம்மள்கிட்ட படித்தவங்க. வரப்போகிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக பயனடைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து